இந்த 2026ஆம் வருஷத்துல இரவு நேரங்கள்ல நம்ம பல மேஜிக்கலான நிகழ்வுகளை கண்ணால பார்க்க போறோம். ஒளிரும் சூப்பர் மூன்ஸ் தொடங்கி அரிய ரத்த நிலவு வரைக்குமே மாசம் ஒரு பிரம்மி போட்டும் நிகழ்வை நாம கண்டுகளிக்கலாம். அது என்னன்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதா கடந்த 3ஆம் தேதி நிகழ்ந்த வோல்ஃப் மூன். ஜனவரி மாதம் தோன்றிய இந்த முழு நிலவைத்தான் வோல்ஃப் மூன்னு நாம சொல்றோம். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, குளிர் காலங்கள்ல இரவு நேரத்துல ஓநாய்கள் பெரும்பாலும் தூங்கவே தூங்காது. இதனால இரவு முழுவதுமே ஊளையிட்டபடி ஓநாய்கள் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குமா. இதனால தான் இதுக்கு வோல்ஃப் மூன்னு ஆதி காலத்துல பேர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பிப்ரவரி 1ஆம் தேதி நிகழப்போகும் முழு நிலவுக்கு பேரு ஸ்னோ மூன். பிப்ரவரி மாதத்துல அதிகளவு பனிப்பொழிவு இருப்பதால பூர்வீக அமெரிக்க பழங்குடியினர் இந்த பேரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல பிப்ரவரி மாசம் பனிப்பொழிவு அதிகமா இருந்ததால வெளியே போய் வேட்டையாடி உணவு சாப்பிட முடியாத நிலை இருந்தது. இதனால பெரும்பாலான நேரங்கள் அந்த பழங்குடியின மக்கள் பட்டினியா தான் இருப்பாங்களாம். இந்த காரணத்திற்காகவே இந்த முழு நிலவுக்கு ஹங்கர் மூன்னு இன்னொரு பேரும் இருக்கு. மார்ச் 3ஆம் தேதி நிகழப்போகும் ரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் தான் ரொம்பவே முக்கியமானது. சரியா மார்ச் 3ஆம் தேதி சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்ல சந்திக்க போகுது. இந்த நேரத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வரும்போது சூரியனோட ஒளிக்கதிர்கள் சிதறி சந்திரன் மேல லேசா படும். இதனால சந்திரன் சிவப்பு அல்லது காப்பர் அல்லது ஆரஞ்சு நிறத்துல நம்ம கண்ணுக்கு தெரியும். ரத்த நிறத்துல தென்படுவதால பிளட் மூன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி வரக்கூடிய முழு நிலவு பிங்க் மூன்னு அழைக்கப்படுது. பிங்க் மூன்னு சொல்லப்படுவதால சந்திரன் நம்ம கண்ணுக்கு பிங்கா தெரியாது. இந்த ஏப்ரல் மாசத்துல உலகத்தின் பல்வேறு பகுதிகள்ல ஒருவித இளஞ்சிவப்பு நிற காட்டுப்பூக்கள் பூக்குமா. ஏப்ரல் மாசத்துல மட்டும் குறிப்பிட்டு இந்த பூக்கள் பூக்குறதுனால அதை குறிக்கும் விதமா இந்த மாசத்துல வரக்கூடிய முழு நிலவு பிங்க் மூன்னு அழைக்கப்படுது. அடுத்ததா மே மாசத்துல வரக்கூடிய முழு நிலவு ஃப்ளவர் மூன்னு அழைக்கப்படுது. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமா மே மாசத்துல தான் பூக்கள் பூத்து இயற்கையே ரொம்ப செழிப்பா இருக்கும். இதனால தான் அமெரிக்க பழங்குடியினர் ஃப்ளவர் மூன்னு பேர் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மே மாசத்தின் இறுதியில, அதாவது 31ஆம் தேதி ப்ளூ மூன்னு அழைக்கப்படக்கூடிய 2வது முழு நிலவு நிகழப்போகுது. ஒரே மாசத்துல 2 முழு நிலவு இருப்பது இந்த வருஷத்தோட சிறப்பாகவே பார்க்கப்படுது. ஜூன் மாசத்துல வரக்கூடிய முழு நிலவு ஸ்ட்ராபெரி மூன்னு அழைக்கப்படுது. பேரை வச்சு நிலா அப்படியே ஸ்ட்ராபெரி கலர்ல தெரியுமோன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். பொதுவாவே மேற்கத்திய நாடுகள்ல ஜூன் மாசத்துல தான் ஸ்ட்ராபெரி பழங்கள் அறுவடை செய்வாங்களாம். இதனால தான் இந்த மாசத்துல வரக்கூடிய நிலவை ஸ்ட்ராபெரி மூன்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது பக் மூன். ஜூலை மாசத்துல தான் பக்னு அழைக்கப்படக்கூடிய ஆண் மான்களுக்கு புதுசா கொம்புகள் முளைக்குமா. இது வளர்ச்சி, வலிமை மற்றும் புதுப்பித்தல்ல உணர்த்தும் வகையில இருப்பதாலேயே இந்த மாசத்துல வரக்கூடிய முழு நிலவு பக் மூன்னு அழைக்கப்படுது. கடைசியா நாம பார்க்க போறது டிசம்பர் மாசம் வரக்கூடிய கோல்டு மூன். டிசம்பர் மாதம் முழுவதும் குளிர்காலம் நிலவுவதையும் இரவு நேரங்கள்ல பகலை விட ரொம்ப நீளமா இருக்கிறதையும் குறிக்கும் விதமா அமெரிக்கா பழங்குடியின மக்கள் இந்த பேரை வச்சிருக்காங்க. ரொம்பவே பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த கோல்டு மூன் டிசம்பர் 24ஆம் தேதி நிகழப்போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.